Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard Biozoology chapter 2 Kingdom Animaliaல phylum Cnidaria பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல phylum Porifera பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா phylum Cnidaria பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே சிங்கிள் வீடியோவா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த லெசனோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபைலமா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபைலம் நிடாரியா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது நோட் அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீடல் ஆர் ஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் வந்து இதை வந்து நீடில் ஆர் ஸ்டிங் செல்ஸ் இத மீனிங்கா வச்சு ஏன் இதுக்கு வந்து நெடாரியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நெடாரியன்ஸ் அப்படின்னு பேர் இருந்திருக்க முன்னாடி இந்த ஃபைலம்க்கு சீலன்ட்ரேட்டா அப்படின்ற நேம் தான் வந்து இருந்தது. அதான் இனிஷியலா அவங்க வந்து நேம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நெடாரியன்ஸா மாத்திக்கிட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா aquatic, sessile or free swimming, solitary or colonial forms with radial symmetry. ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்படி தெரியலனா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க. அக்வாட்டிக் அப்படின்றது கடல் நீர்ல இருக்கிற ஆர்கானிசம், அவங்களோட ஹேபிட்டட் தான் அக்வாட்டிக். ஸோ இந்த ஃபைலம் நிடாரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடல் நீர்ல தான் வந்து இருக்கும். சிசைல்னா என்ன, ஃப்ரீ ஸ்விம்மிங்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிக்சர்ல மியாண்ட்ரினா அண்ட் ஃபிசாலியாவை பார்த்துக்கோங்க. மியாண்ட்ரினா பார்த்தீங்கன்னா ஒரு சிசைல் ஆர்கானிசம், ஃபிசாலியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசம். ஏன் இதை வந்து சிசைல் அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இந்த மியாண்ட்ரினா பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ இதால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா வந்து மூவ் ஆக முடியாது, ஃபிக்ஸடா தான் இருக்கும். அதுதான் நம்ம சிசைல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா வந்து மூவ் பண்ண முடியும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து அட்டாச் ஆகியிருக்காது. அதனால அந்த ஆர்கானிசம் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைலம் நிடாரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிசைல் ஆர்கானிசம்ஸாவும் இருக்காங்க, ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசம்ஸாவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட்டரி ஆர் கொலோனியல் ஃபார்ம். சாலிட்டரி அப்படின்னா தனியா இண்டிவிஜுவலா இருக்கிறது, கொலோனியல் அப்படின்னா ஒரு குரூப்பா இருக்கிறது. அந்த மாதிரி ஃபார்மாவும் இந்த ஃபைலம் நிடாரியன் ஆர்கானிசம்ஸ் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிடாரியா அப்படின்ற வார்த்தை வந்து இவங்க உடம்புல நிடோசைட் ஆர் நிடோபிளாஸ்ட் இருக்கிறதுனால இந்த நேம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நிடோசைட்டுக்கு இன்னொரு பேர் தான் நிடோபிளாஸ்ட். இந்த நிடோபிளாஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஆங்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் டு கேப்சர் த ப்ரே. தான் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காகவும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இன்னொரு ஆர்கானிசமை கேப்சர் பண்ணி அதோட உணவா இருக்கிறதுக்காகவும் இந்த நிடோபிளாஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த நிடோபிளாஸ்ட் இன்னொரு பேர் தான் நிடோசைட். இதோட மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் நெமட்டோசிஸ்டும் இருக்கு. அது என்ன ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் நெமட்டோசிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த டயக்ராம்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் சம்வாட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கு. அந்த ஆர்கானிசம்ல இருந்து வெளியில ஒரு நூல் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் நம்மளோட ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிடோபிளாஸ்டோட சேர்த்து இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் நெமட்டோசைட்ஸ் இருக்கிறதுனால இவங்க நிடாரியன்ஸ் அப்படின்ற நேம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஷோ ஆன ஆர்கானிசம் ஆர் ஃபைலம் பார்த்தீங்கன்னா இந்த நிடாரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் இவங்களோட டைஜஷன், நர்வஸ் அண்ட் ஸ்கெலட்டனை பத்தி நம்ம பார்க்கலாம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சீலன்டிரான், அதாவது ஒரு கேவிட்டி, ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ். இந்த ஃபைலம்ல பார்த்தீங்கன்னா சீலன்டிரான் வந்து இருக்கு. இதுதான் வந்து டைஜஷன் அண்ட் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்றதுக்கு
இந்த சீலன்டிரான் வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபைலம்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கு. அதாவது இவங்க ஃபுட்டை கன்சியூம் பண்றதும் அந்த ஓப்பனிங் வழியா தான். அண்ட் இவங்களோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எலிமினேட் பண்றதுக்கும் அந்த ஓப்பனிங் வழியா தான் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்ஜெஷன் அண்ட் எஜெஷன் சொல்றாங்க. இன்ஜெஷன் அப்படின்றது இன்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து எஜெஷன். அந்த ஓப்பனிங்க்கு நேம் வந்து மவுத் ஆர் ஹைப்போஸ்டோம். இதான் வந்து அதோட நேம். நெக்ஸ்ட் இவங்களோட டைஜஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். அதாவது டைஜஷன் ப்ராசஸ் செல்லுக்கு வெளியிலயும் நடக்கும், செல்லுக்கு உள்ளேயும் நடக்கும். அதான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். இவங்களோட நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் டெவலப்டான நர்வஸ் சிஸ்டம் வந்து கிடையாது. ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய நாட் டெவலப்டா இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் தான். அதான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நெட்டு மாதிரி ஒரு டிஃப்யூசஸ் ஒரு கம்பைன் ஸ்டேட் ஆஃப் நெட்டு மாதிரி தான் எங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்கெலட்டன். எங்களோட ஸ்கெலட்டன் மூலமா தான் என்ன ஆக முடியும், சப்போர்ட்டுக்கு வந்து இருக்க முடியும். அண்ட் அந்த ஸ்கெலட்டன்ஸ் எல்லாமே கால்சியம் கார்பனேட் ஆல உருவானது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அண்ட் நம்மளோட ஃபைலம் நிடாரியன்ஸோட ரொம்பவே யுனிக்கான ஒரு ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலுப்பும் மெடுசாவும் தான். ஸோ நெடாரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேசிக் பாடி ஃபார்ம்ஸ் வந்து காமிக்க முடியும். ஒன்று தான் பாலுப், இன்னொன்று வந்து மெடுசா. பாலுப் அப்படின்னா என்ன, மெடுசா அப்படின்னா என்னன்றத கீழே இருக்கிற இந்த பிக்சரை வச்சு நம்ம பார்க்கலாம். பாலுப்போட எக்ஸாம்பிள் தான் இந்த ஆடம்சியா. ஹைட்ராவோட பிக்சர் கொடுக்கல, ஆடம்சியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ பாலுப் வந்து சிசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். சிசைல்ன்றது நம்ம பார்த்தோம், கிரவுண்ட்ல அட்டாச் ஆகியிருக்கிற ஆர்கானிசம் சிசைல் ஆர்கானிசம்னு சொல்றோம். இந்த ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து அட்டாச் ஆகியிருக்கு. அண்ட் இதோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இருக்கு. ஸோ அதனால இந்த ஆர்கானிசம் பாலுப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆடம்சியா வந்து பாலுப்போட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் ஆடம்சியா. ஏன்னா இது ஒரு சிசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆர்கானிசம். மெடுசா பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஷேப், ஃப்ரீ ஸ்விம்மிங். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஃபிசாலியாவை நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடுசா கேட்டகரியில் வரும். ஏன்னா இவங்க இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஷேப் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் கேட்டகரியாகவும் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மெடுசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர். அண்ட் இந்த பாலுப் அண்ட் மெடுசா இருக்கிறதுனால தான் ஃபைலம் நிடாரியன் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து காமிக்க முடியுது. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு இன்னொரு பேரு தான் மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு பேரு. அதாவது ரெண்டு பாடி ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால ஒரு பாடி ஃபார்ம் ஒன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், இன்னொரு பாடி ஃபார்ம் இன்னொரு மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் அண்ட் நிறைய QB அதாவது கொஸ்டின் பேங்க்ல பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் வந்து ரொம்பவே ரிப்பீட்டடா இருக்கும். அதாவது பாலுப் பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ஜென்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். மெடுசா பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஜென்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஒரு ஆர்கானிசம் ரெண்டு டைப் ஆஃப் ஜென்ரேஷனையும் அவங்களோட லைஃப் சைக்கிள் அதாவது அவங்க வாழற அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ரெப்ரசன்ட் பண்றதுனால பாலுப் அண்ட் மெடுசா இந்த பாடி ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றதுனால ஃபைலம் நிடாரியன் வந்து மெட்டாஜெனசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ணுது. பாலுப் பார்த்தீங்கன்னா மெடுசா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பை ஏசெக்சுவல். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா பாலுப் will produce medusa. இம்பார்ட்டண்டான 1 மார்க். அண்ட் மெடுசா ப்ரொடியூஸ் பாலுப் செக்ஷுவலி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மெடுசா வந்து பாலுப்பை ரீப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்பவே இம்பார்ட்டண்டான 1 மார்க். அதனால நல்லா வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த
ஏசெக்சுவல் எது, செக்சுவல் எது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். Polyp produce medusa and medusa produce polyp. இது வந்து asexual, இது வந்து sexual. ஸோ ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும்னா P A M. ஓகேவா? PAM இது வந்து ஒன் ஆஃப் த கீவேர்ட். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா MSP. இதை வந்து கீவேர்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சீட் வேர்ட் மாதிரி. PAM and MSP. PAM அப்படின்றது polyp produce medusa by asexual and medusa produce polyp sexual. ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு உல்டாவா தான் நமக்கு இன்னொன்னு வந்து இருக்கும் அப்படின்றது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அண்ட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிளானுலா லார்வா வந்து இருக்கு. இந்த பிளானுலா லார்வா தான் இந்த த்ரெட் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிளானுலா லார்வா மூலமா தான் பண்ண முடியுது. ஃப்ரீ ஸ்விம்மிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்டா ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வித் சயின்டிஃபிக் அண்ட் காமன் நேம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாமே காமனான நேம். அண்ட் இட்டாலிசைஸ் பண்ணி ஃபாண்ட் வந்து இட்டாலிசைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம். ஃபிசாலியா, ஆடம்சியா, பெனாட்டுலா, மியாண்ட்ரினா. இதான் இதோட எக்ஸாம்பிள். அண்ட் மோஸ்டா இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.